வேற லெவல் மேட்சிங்க. 2025 சாம்பியன்ஷிப் வந்து வேற லெவலில் செலிப்ரேட் பண்ண வேண்டியதான் நம்ம. ஏன்னா நம்ம இந்தியா டீமு பயங்கரமாக விளையாடி ஜெயிச்சிருக்காங்க. அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சியில் போய் பார்க்கலாம். வணக்கம் 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 உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்கணும். நான் உங்கள் பிளாக்மேன் ஜான் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பேச வந்து உங்களுக்கே தெரியும். 2025 சாம்பியன்ஷிப் யாரு? இந்தியா டீம் தாங்க. வேற லெவல் பேட்டிங்க. உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக விளாண்டுருந்தாங்க. ரெண்டு டீமுமே அவ்வளோ டஃப் கொடுத்தாங்க. நியூசிலாந்து டீம் டாஸ் தான் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் செஞ்ச நியூசிலாந்து டீம் வந்துட்டு 250 ரன் அடிச்சிருந்தாங்க. 281 அடித்தா வின்னிங் அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டாவது பேட்டிங் நம்ம பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்லேயே வந்து நம்ம இந்தியா டீமோட பவுலிங் வந்து யாருனாலையும் வந்துட்டு குறவே சொல்ல முடியாதுங்க. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. குல்தீப் யாதவா இருக்கட்டும், நம்ம தமிழக சிங்க வீரர் வருண் சக்கரவர்த்தி வேற லெவல் பவுலிங் அவங்களுமே. அதே மாதிரி ஃபீல்டிங்காக இருக்கட்டும், ஓவர் ரொட்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த வேற லெவலில் பண்ணியிருந்தாருங்க. நம்ம ரோஹித் சர்மா வந்துட்டு அவ்வளோ அருமையாக அந்த ஓவரை ரொட்டேட் பண்ணி அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாரு. உண்மையிலே இதுக்கு வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்து இது வந்து நம்மளோட மைண்ட் கேம் தாங்க. இது நம்ம மைண்டை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி ஓவர் எந்த அளவுக்கு கொடுத்து ஃபீல்டிங் எப்படி நிறுத்தி எந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க தான் இந்த கேமோட ரொம்ப முக்கியமானது. அந்த ஒரு முக்கியமான இதில் வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மா வந்துட்டு அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷத்தோட நம்ம 2025 சாம்பியன்ஷிப் வந்து நம்ம இந்தியா டீமுங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. சொல்கிறதுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண நியூசிலாந்து டீமு நல்லாவே எல்லாருமே விளாண்டாங்க. ஓப்பனிங்லேயும் சரி அதில் நல்லாவே விளாண்டாங்க. எப்போவுமே துபாயில் வந்துட்டு அதிகமாக அந்த பிச்சை பொறுத்தளவுக்கு அதிகமாக ரன் எதுவும் அடிக்க முடியாமல் இருந்தாலும் 250 ரன்னுமே அடித்ததுக்கே அவ்வளோ டஃப் கொடுத்தாங்க நம்ம இந்தியாவுக்கு. ஓப்பனிங்கில் பக்காவான ஓப்பனிங்க. எப்போவுமே துவக்கம் கரெக்டாக கொடுத்துட்டாக்கா நம்ம இந்தியா டீமுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். கிரிக்கெட் டீமில் வந்து மொத்தத்தில் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியங்க. அதாவது ஃபஸ்ட் பேட்டிங்காக இருக்கும், செகண்ட் பேட்டிங்காக இருக்கட்டும், நம்ம ஓப்பனிங்கில் எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுக்குறோமோ அது வந்து ரொம்ப திறமையாக கொடுக்க முடியும் தான் நான் நம்புகிறேன். நான் இரண்டாவது பேட்டிங் பண்ண எப்போவுமே இந்தியா வந்து சேசிங்கில் வந்து நம்ம இந்தியா டீம் அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஆனால் ஓப்பனிங்கில் வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக கொடுத்ததுனால அடுத்தடுத்து வர்ற வீரர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. அதனால தான் இந்த வெற்றி வந்து கிடைக்கிறதுக்கு எல்லாருமே வந்து 11 பேருமே அவங்களோட உழைப்பை தரமான முறையில் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது பேட்டிங் பண்ண நம்ம இந்திய அணி வந்துட்டு அடுத்தடுத்த வீரர்கள் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக விளாண்டாங்க. அதாவது இது வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து சாம்பியன்ஷிப் வந்துட்டு இது 7வது சாம்பியன்ஷிப்பு. இதுக்கு முன்னாடி நம்ம தோனி தலைமையில் ஒன்று வாங்கியிருக்கோம், அதுக்கு முன்னாடி கங்குலி தலைமையில் வாங்கியிருக்கோம், அதுக்கு முன்னாடிலாம் நம்ம பழைய வீரர்கள் தலைமையிலாம் நிறைய நம்ம இந்த கப்பு வாங்கியிருக்கோம். ஆனால் இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. அது முக்கியமாக இந்த வீடியோ வந்து எதுக்கு நான் பேச வந்தேனாக்கா, இந்த சாம்பியன்ஷிப் 2025 அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஓடியிலேருந்து விடைபெறாங்க, டெஸ்ட்லேருந்து விடைபெறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கிரியேட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் அப்படிதான் அவங்களாவே வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த கிரிக்கெட் டீம்லேருந்து விளையாட்டுலேருந்து அவங்க கிரிக்கெட்லேருந்து ஓய்வு அறிவிக்காமல் இருந்தாலும் நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அறிவிச்சிட்டாரு, ஓடிலேருந்து அறிவிச்சிட்டார், டெஸ்ட்லேருந்து அறிவிச்சிட்டாரு, ஓடிலேருந்து அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இவங்களாவே ஏதோ ஒன்று போட்டு கலப்பி விட்டுறாங்க. அது என்ன ஆகுதுனாக்கா, அவங்க இன்னும் விளையாடுற அளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு திங்க் இருக்குது, நல்ல பாசிட்டிவ் மைண்ட் இருக்குது அவங்களுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அவங்க இப்போ விளையாண்டு இப்போ முடிச்சோடனே யார் ரிட்டைர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, அதுக்குள்ளே வந்து ஜடேஜா ரிட்டைர்மெண்ட் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கதையை கிளப்பிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. ஒருத்தவங்க ஏஜ் முக்கியமே கிடையாது, அவங்களோட மைண்ட் செட்டு தான். நம்ம இந்தியா டீமுக்கு அந்த அளவுக்கு மைண்ட் செட் எல்லாருமே சூப்பராக இருக்குது. அதனால வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு விளையாடுறாங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம டீமில் எல்லாருமே மைண்ட் செட்டில் அழகாக விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்கள் யாருமே தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்துட்டு பப்ளிசிட்டி பண்ணாதீங்க. அவங்க ரிட்டையர் அவங்க வந்து டீம்லேருந்து விலக போகிறாங்க, இவங்க டீம் விட்டு ஒன்டேலேருந்து விலக போகிறாங்க, டெஸ்ட்லேருந்து விலக போகிறாங்க இப்படிங்கிறது யாருமே தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. அதுவும் முக்கியமாக விராட் கோலி, ரோஹித் சர்மாவும் நம்ம டீமோட ரொம்ப சீனியருக்கு தான் ஒரு டீமோட எந்த மாதிரி ஒரு வழிநடத்தல் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். அதனால தயவு செஞ்சு யாரும் இதை வந்து நீங்கள் வந்து சொல்ல வேண்டாம். நம்ம டீம் இந்தியா உண்மையிலே கிரேட்டுங்க. இனிமே வர நாட்களில் எல்லாமே நம்ம இந்தியா டீமை அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஏன்னா பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்.
T20லையும் சரி ஒன்டேலையும் சரி இந்த T20 வேர்ல்டு கப் அடித்தோம். அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஒன்டேல வந்து சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கோம். அடுத்து வந்து டெஸ்ட் மேட்ச் வரும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அத்தனை பேருமே அவ்வளோ அருமையாக விளையாடுறாங்க. இவங்களோட விளையாட்டை பார்த்து மற்ற அணிகளும் வந்துட்டு ரொம்ப பயப்படுறாங்க. மற்ற எல்லா வீரர்களுமே வந்து பழைய சீனியர் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ரிக்கி பாண்டிங் கூட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி விராட் கோலி வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்டட் அவர் வந்து. ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, என்னன்னாக்கா இப்பெல்லாம் இந்த T20 வந்ததுக்கு அப்புறம் IPL வந்ததுக்கு அப்புறம் நின்று யாருமே விளையாட மாட்டாங்க, சிங்கிள்ஸ் ஆடுறது கூட எல்லாம் பார்க்குறாங்க, வரணும் அடிக்கணும் நிறைய ரன் அடிக்கணும் அந்த மாதிரி இதிலே வந்துட்டு ஒரு பாலை ஃபேஸ் பண்ணி கூட நிற்க மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க. ஆனால் விராட் கோலி அவ்வளோ ஒரு நீட்டாக பேட்டிங் பண்ணி சிங்கிள்ஸ் ஆடுறாரு, அதுவே பெரிய விஷயம்தான், அது வந்துட்டு பெரிய ஒரு கான்ஃபிடண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மையிலே அது ரொம்ப கிரேட் தாங்க. அது மொத்தமாகவே நம்ம இந்தியா டீமுக்கு எந்த ஒரு மைனஸ் இல்லாமல் அவ்வளோ அழகாக சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இதுவே நம்மளோட அடுத்தடுத்த வெற்றிக்கு வந்துட்டு வழிவகுக்குன்னு நான் நம்புகிறேன்.